என் தங்கமே, நீண்ட நாட்களாக உன் இல்லத்திற்கு வர முயற்சி செய்து இந்த கருப்பனால் வர முடியவில்லை. ஆனால் இன்று உன் அப்பன் இந்த கருப்பன் நான் உன் இல்லத்திற்கு வந்தே தீர வேண்டும், இந்த வெள்ளிக்கிழமை நாளில் உன் வீட்டில் நான் நிற்க வேண்டும் என்ற ஒரே முடிவோடு இப்பொழுது உன் முன்னால் வந்திருக்கின்றேன். உனக்கும் இந்த கருப்பன் உன் இல்லத்திற்கு வருவது விருப்பம் என்றால் நிச்சயமாக என்னை தொட்டு இந்த வாக்கினை நீ முழுமையாக கேள். நீ பாதியிலேயே அரைகுறையுமாக கடந்து சென்றாலும் கூட அது கருப்பனுக்கு மன வருத்தத்தை தான் கொடுக்கும். ஏனென்றால் நான் முழுமையாகவே உன்னை என் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு உன்னுடைய நிறைகுறைகளை எல்லாமும் என்னவென்று உணர்ந்து கொண்டு எதையும் உனக்கு சரிசமமாக செய்து கொடுத்து உன்னை இந்த கருப்பனினுடைய பிள்ளையாக நான் ஏற்றுக்கொண்ட பிறகு இனி ஒருபோதும் என் பிள்ளை பாதியிலேயே உன் அப்பனை நீ விட்டு சென்று விட முடியுமா? உனக்காக எதுவும் இல்லை என்ற மனநிலையில் நீ இருந்த பொழுது நான் இருக்கிறேன், உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்று சொல்லி உன்னை அன்பால் அரவணைத்தது உனக்கு மறந்து விட்டதா? கருப்பனின் அன்பு உன்னை கை தூக்கி நிறுத்தியது உனக்கு மறந்து விட்டதா? என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உனக்காகவே துணை இருக்கும் உன் அப்பன் நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்கும் காலம் இந்த கருப்பனின் காலம், உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நான் மேலும் மேலும் உனக்கு உணர்த்துகின்ற காலம் என்பதனை நீ மறக்காதே. எத்தனை விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்திருந்தாலும், எத்தனை சூழ்நிலைகள் உன்னை இப்படிப்பட்ட ஒரு நிலையில் வைத்திருந்தாலும், தெய்வம் உன் அருகில் வந்துவிட்டது என்றால் இது எல்லாமுமே மாறும். இது எல்லாமும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பல மாற்றங்களை கொண்டு வரும். இந்த கருப்பன் துணையிருந்து உனக்கு நடத்தும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உன்னை சரியாக மீட்டெடுக்க வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் வருகின்ற காலம் இனி உனக்கான காலம் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் அப்பன் நான் உன் முன்னால் நின்று உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். எப்பொழுதும் என் பிள்ளைக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சில நேரங்களில் நம் தெய்வம் நம்மோடு இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு குழப்பம்தான் எப்பொழுதுமே நம்மை முழுமையாக சிந்திக்க விடாமல் செய்கிறது. உண்மையாகவே நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று என் பிள்ளைக்கு எதுவுமே சரியாக பிடிபடவில்லை. ஏனோதானோ ஏதோ ஒரு வாழ்க்கை, தினமும் ஒரு விடியல், தினமும் ஒரு இரவு, எப்படியாவது கடந்து விட வேண்டும் என்பது போலத்தான் இருக்கிறது. என் குழந்தையே, உனக்கு கருப்பன் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், சற்று கவனமாக கேள். என் குழந்தையே, அமைதியை தேடுகின்ற எண்ணம் மட்டும் இருந்துவிட்டால் போதாது. அதை செயல்படுத்துவதற்கு சரியான திட்டமிடுதல் ஒருவருக்கு வேண்டும். தோல்வி அடைந்து விட்டால் திட்டத்தை மாற்ற வேண்டுமே தவிர தேடும் இலக்கை ஒருபோதும் மாற்றக்கூடாது. நாம் தேடுகின்ற இந்த விஷயங்களை ஒருபோதும் நாம் எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். உன் அப்பன் இந்த கருப்பன் உன்னோடு நின்று உனக்கு சொல்லும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ முழுமையாக புரிந்து கொள். எது நடந்தாலும் உனக்கு நல்லது நடக்கும் காலம் வரும் பொழுது என் பிள்ளை எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, எப்பொழுதுமே நாம் செய்யும் சில விஷயங்கள் நல்லதை நடத்தி இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை கொடுக்கும்படி பல சந்தர்ப்பங்களை உருவாக்கும். இந்த கருப்பன் நான் சொல்வது போல இதையெல்லாமும் என் பிள்ளை ஒருபோதும் நீ விட்டு விடாதே. என் குழந்தையே, எதை நீ ஆழமாக நம்புகிறாயோ நீ அதுவாகத்தான் மாறுகிறாய். நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகத்தான் ஆகிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய எண்ணம்தான் உன்னுடைய வாழ்க்கையாக மாறுகிறது. அதனால் உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முதலில் தெளிவாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் என்ற தெய்வம்
உன் வாழ்க்கையில் உனக்காக வருகின்ற இந்த காலம் முழுக்க நீ எதையுமே கைவிட்டு விடக்கூடாது. உனக்கு நல்லது நடக்க வேண்டி நான் சொல்லும் இந்த விஷயங்கள் எப்பொழுதும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் அவ்வளவு எளிதில் எல்லோரையும் தேர்ந்தெடுத்து விடுவதில்லை. ஏனென்றால் எப்பொழுதும் ஆடம்பரத்தையோ அல்லது வெளிப்புற சடங்குகளையோ தெய்வம் பார்ப்பது கிடையாது. ஆடம்பரமாக இருக்கிறேன், பணத்தை அள்ளி தெளிக்கிறேன் என்று சொல்லி யார் வந்தாலும் அதை எல்லாமும் தெய்வம் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்வதில்லை. எவன் ஒருவனிடம் உண்மையான அன்பும், எவன் ஒருவனிடம் தெய்வத்தின் மீது முழுமையான நம்பிக்கையும், யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்யாத மனப்பக்குவமும் எவனுக்கு இருக்கிறதோ, அகங்காரமற்ற மனது யாரிடம் இருக்கிறதோ அவர்களை மட்டும்தான் தெய்வம் ஆட்கொள்கிறது என்பதனை மறக்கக்கூடாது. என் குழந்தையே, தெய்வத்தின் அருளால் தெய்வத்தின் தாழ் வணங்கி எப்பொழுதும் நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பது நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒன்றை கருப்பன் சொல்கின்றேன். தெய்வத்தின் அனுமதி இல்லாமல் யாராலும் தெய்வத்தை நெருங்க முடியாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அலைபாயக்கூடிய மனதை அடக்கி தெய்வத்திடம் ஒப்படைத்தால் நிச்சயமாக அதில் 1000 பேரில் உன்னை தெய்வம் அடையாளம் காணும். அதுதான் உண்மை. இப்படி கோவிலுக்குள் தேடினால் தெய்வம் கல்லாகத்தான் உன் கண்களுக்கு தெரியும். உனக்குள் நீ தெய்வத்தை தேடினால் மிக பெரும் சக்தியாக தெய்வம் உனக்கு தெரியும் என்பதனை மறக்காதே. உனக்குள் தெய்வம் இருக்கிறது என்பதனை நீ உணரும் பொழுதே தவறுகளை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ குறைத்து கொள்வாய். எந்த நேரமும் எந்த ஒரு தவறுகளையும் செய்ய நீ துணிய மாட்டாய். உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் உனக்கு சரியாகவே புரியும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்காக நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்து விடுவாய் என்பதனை நீ புரிந்து கொள். இனி இந்த நிலை இந்த வாழ்க்கையை உனக்கு எப்படியாக மாற்றும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு பெருமகிழ்ச்சியோடு நீ வாழ்ந்துவிட எண்ணினால் அது போதுமல்லவா? இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடப்பதை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் நிச்சயமாக புரிந்து கொள்ள தொடங்குவாய் என்பதனை புரிந்து கொள். கருப்பன் என்ற தெய்வம் உன்னோடு இருக்கும் இந்த நாள் மட்டும் நீ எதையுமே யோசித்து மனம் கலங்காமல் இரு. உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ கட்டாயமாக எந்த நிலையிலும் புரிந்து கொள்வாய். எப்பொழுதும் போல இந்த கருப்பன் உனக்கு துணை இருப்பதை உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் அல்லவா? நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எந்த நேரமும் நம்பிக்கையை கொடுப்பதை உன்னால் எப்பொழுதும் தெளிவாக உணர முடியும். இதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். யாராவது உன்னிடம் மோசமாக நடந்து கொண்டால் தவறு அவர்களிடம் இருக்கிறதை தவிர உன்னிடம் இல்லை என்பதனை முதலில் நினைவில் கொள். மனநிலை ஆரோக்கியமாக இருக்கும் சாதாரணமான மனிதர்கள் ஒருபோதும் மற்றவர்களை அழிப்பதையோ அல்லது காயப்படுத்துவதையோ நோக்கமாக கொண்டு ஒருபோதும் அலைவது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இதுபோன்று ஒருவர் நடந்து கொள்கிறார் என்றால் முதலில் அவர்கள் சாதாரண மனிதர்கள் இல்லை என்பதனை புரிந்து கொள். இவர்கள் சாதாரணமாக நாம் நினைக்கக்கூடியவர்கள் அல்ல. மற்றவர்களின் காயங்களை கண்டு ரசிக்கக்கூடியவர்கள் ஒருபோதும் நல்ல மனநிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்க முடியாதல்லவா? ஆனால் நீ இவர்களினுடைய நடவடிக்கைகளுக்காகவெல்லாம் வருத்தம் கொள்ளாதே. இவர்கள் செய்யக்கூடிய இந்த விஷயங்களுக்காகவெல்லாம் நீ ஒருபோதும் கலங்கி நிற்காதே. எது நடந்தாலும் அவை எல்லாவற்றையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. ஒவ்வொருவரினுடைய மனநிலையையும் நீ ஏற்றுக்கொண்டாயானால் உன் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும். அதனால் எதையும் பெரிதுபடுத்தி கொள்ளாமல் நீ நிம்மதியாக இருக்க பழகு. எந்த ஒரு விஷயத்தையும் நீ நிம்மதியாக ஏற்றுக்கொள்ள பழகு. நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர்கள் கையில் கிடைத்தால் அது கூழாங்கல் தான். நீ வெறும் கூழாங்கல்லாக இருந்தாலும் தகுதி உள்ளவர் கையில் கிடைத்து விட்டால் வைரமாக மாற்றப்படுவாய். உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்தது அல்ல.
நீ சேரக்கூடிய இடத்தையும் சேர்ந்தது என்பதனை முதலில் புரிந்து கொள். நீ எந்த இடத்தை சென்று சேர்கிறாயோ அதை பொறுத்து உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாமும் மாறும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உனக்கான நேரம் வரும்பொழுது உன்னை தேடி இந்த கருப்பன் நான் உன்னை தொடர்ந்து வருகிறேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமுமாக உனக்கு நான் இருப்பது இனி எந்த சூழ்நிலையிலும் உனக்கான சரியான புரிதலை நிச்சயமாக கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய். இதுவரையிலும் என் பிள்ளை யோசித்தது எல்லாமும் போக இனி உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை நீ எப்பொழுதும் சந்தோஷமாக தெரிந்து கொள்வாய் அல்லவா? எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்வாய் அல்லவா? அது ஒன்றுதான் இனி எந்த நாளும் உன்னை மேன்மையடைய செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னை இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்கள் நிச்சயமாக உன்னை வாழச் சொல்லும் என்பதனை எப்பொழுதும் நீ புரிந்து கொள்வாய். உனக்காக வேண்டி நான் எல்லாவற்றையும் உனக்கு எப்பொழுதுமே சரி செய்து கொடுக்க எண்ணுகிறேன். உனக்காக வேண்டி இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் பல நல்ல மாற்றங்களை நான் கொடுக்க எண்ணுகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு சரியானதொரு நிலையில் இந்த வாழ்க்கையை நீ பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் இதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் உன் இல்லத்திற்கு உன்னை தேடி வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் எண்ணி என் பிள்ளை இனிமேலும் நீ ஒருபோதும் கலங்கிக் கொண்டிருக்காதே. நடக்கும் நல்ல விஷயங்களை என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொண்டாயானால் அத்தனையிலும் இருந்தும் நீ உனக்கானவற்றை நீ சரியாக மீட்டு கொண்டு வந்து விடுவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் தாண்டி இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் இந்த தெய்வங்கள் துணை இருக்கும் பொழுது எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை முதலில் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ முழுமனதோடு என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நடப்பது எல்லாமும் நன்மைக்கே என்பது இனி வரும் காலங்களில் இனி உனக்கென புரிய வரக்கூடிய மிகப்பெரிய விஷயங்களாக மாறும். உனக்கான நேரங்களை இனி ஒவ்வொன்றும் சரியாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்காதே. தெய்வம் ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வருகிறது என்றால் இதைவிட பேரதிர்ஷ்டம் உனக்கு என்ன இருக்கிறது? தெய்வம் நேரடியாக உன்னிடம் பேசுவதில்லை. இது போன்ற ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை தேடி வருகிறது என்றால் நிச்சயமாக அதனை நீ உனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள ஒருபோதும் மறக்காதே. என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் இனி உனக்கே என்று ஒவ்வொரு நிலையிலும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான தேவைகளை எல்லாமும் எடுத்துச் சொல்லும் இந்த வாழ்க்கை இனி முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளை கொடுக்க வேண்டும். என் பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்பொழுதும் எதையாவது நினைத்து பதறிக்கொண்டிருக்கின்றது. எதையாவது யோசித்து என் குழந்தையின் வாழ்க்கை கலங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இவை எல்லாவற்றையும் கடந்து உனக்கு ஒரு நம்பிக்கை இந்த வாழ்க்கையில் பிறக்க வேண்டும் என்றால் அதற்கு என் பிள்ளை நீ முதலில் உன்னை தயார்படுத்திக்கொள். என் குழந்தையை ஒருவர் ஒரு காரியம் நடக்கவில்லையோ அல்லது ஒரு விஷயத்திற்காக உடைந்து அழுகிறார் என்றால் அதற்கு காரணம் அந்த விஷயத்தை அவர்களால் கையாள முடியவில்லை என்பது அர்த்தம் கிடையாது. அவர்களால் அந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதுதான் உண்மையான அர்த்தம். எப்பொழுதுமே அவர்கள் அந்த நேரத்தில் எப்படி அந்த விஷயத்தை பெற முடியவில்லை என்று வருத்தப்படுகிறார்களோ அந்த விஷயம்தான் அவர்களை நிச்சயமாக சரியாக வலிமையாக்கும். அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் சரியாகவே அவர்கள் மனநிறைவோடு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்க வேண்டி இந்த வாழ்க்கை எதையெல்லாமும் சொல்லித் தருகிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீயும்
உனக்கான மாற்றங்களை கொண்டு வந்து உன்னை எல்லா இடத்திலும் சேர்த்து கொண்டிரு. நல்லது எல்லாமுமே என் பிள்ளைக்கு சரியாக நடக்கும். அதுபோல இந்த வாழ்க்கையிலும் உனக்கான நம்பிக்கையும் நிச்சயமாக பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான தேவைகள் எல்லாமும் உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாக வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இனி அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உன்னை முழுமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். கருப்பன் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் அத்தனையும் உன்னை சரியாக முழுமைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். தெளிவில்லாமல் என் பிள்ளை எதையாவது எண்ணி இனிமேலும் நீ கலங்கிக் கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் அத்தனை சந்தோஷங்களையும் நீ தெளிவாக தலையிட்டு அதிலிருந்து உன் வெற்றியை காண நீ சரியாக முடிவு செய்து விட்டாலே அது போதும். எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ கண்டு கொள்வாய். எந்த நிலையிலும் இந்த கருப்பன் உன்னை கைவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த காலம் முழுக்க உனக்கு எதை கொடுக்கிறது என்பதனையும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். தெய்வம் இருக்கிறது என்பதனை நீ உணரும் காலம் இனி அத்தனையிலும் உன்னுடைய சந்தோஷம் உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான நேரம் இந்த வாய்ப்புகள் ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கலக்கம் கொண்டு இந்த வாழ்க்கையில் எதையும் எண்ணி நீ வருந்தி கொண்டிருக்காதே. இனி உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். சரியான விஷயங்களோடு உன்னை இந்த வாழ்க்கை சந்தோஷமாக வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். நல்லது நடக்கும் என் பிள்ளை. யோசிக்கின்ற விஷயங்கள் அத்தனையிலும் நீ விரும்புகின்ற மகிழ்ச்சி உன்னை கட்டாயமாக தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? இதுவரையிலும் என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் இந்த நிலைகளை எல்லாமும் நீ புரிந்து கொண்டிருந்தாயானால் கருப்படி நீ உன்னை மீண்டும் மீண்டும் தேடி வருவதற்கான அத்தனை காரணங்களையும் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, எத்தனை முறை நாம் எதை யோசிக்கிறோம் என்பதனை பொறுத்து, எத்தனை முறை நாம் எதை பற்றி சிந்திக்கிறோம் என்பதை பொறுத்து அத்தனை விஷயங்களும் ஒவ்வொன்றாக நம்மை தொடர்ந்து வரும் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ ஒன்றன் பின் ஒன்றாக புரிந்து கொள்வாய். ஒன்றன் பின் ஒன்றாக என் குழந்தை நீ கட்டாயமாக தெரிந்து கொண்டு இதையெல்லாமும் முழுமையாக உணர்ந்து கொண்டு விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சந்தோஷம் என்பது எங்கே என்று இனி நாம் தேடி திரிய வேண்டாம். உனக்கான மகிழ்ச்சி உன்னை இனிமேல் முழுமையடையச் செய்யும் என்பதனை புரிந்து கொண்டு எந்த நிலையிலும் உன் வெற்றியை நீ உறுதிப்படுத்தும் ஒரு முயற்சியில் இறங்கிவிட்டால் அது போதும். உனக்கு நல்லது நடக்க கருப்பன் துணை இருப்பதை இனி யாராலும் மாற்றிவிட முடியாது. உனக்கான தேவைகளை கருப்பன் உறுதிப்படுத்தி கொடுப்பதை இனி யாராலும் மாற்றிவிட முடியாது. எந்த சூழ்நிலையும் எந்த சந்தர்ப்பங்களும் இனி உனக்கு விரும்பியதை எல்லாமும் விரும்பியபடியே உனக்கு நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். உன்னுடைய எண்ணங்கள் நிச்சயமாக தெளிவாகும். உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு மன தெளிவை கொடுக்கும். எல்லையில்லாத நம்பிக்கையை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து உன்னை நன்மதிப்போடு வாழச் செய்யும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. கருப்பன் இருக்கும் காலம் இனி எதற்கும் என் பிள்ளை கலங்க வேண்டாம். இனி உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நேரத்தில் இனி உனக்கான ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொண்டால் அது போதும். சந்தோஷம் என்பது எங்கே என்று என் பிள்ளை நீ யோசித்து கொண்டு இனிமேலும் வருந்தாதே. உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை இனி நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும். உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் என் பிள்ளை நீ தெளிவுபட உணர்ந்து கொண்டு வாழத்தான் வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. அப்பன் சொல்லும் விஷயங்களை இனி உனக்கு தேவையான ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உனக்கு தேவையான விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக மீட்டு கொண்டு வந்து விடுவாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நல்லது வேண்டி உனக்கு எல்லாமும் இனி எந்த நிலையிலும் உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கு
எதை கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறதோ அவை அத்தனையையும் சரியாகவே உனக்கு நடத்தி தரும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உனக்கான தேவைகள் எல்லாமும் இனி நிச்சயமாக உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கட்டும். என் தங்கமே, இந்த கருப்பன் இந்த வெள்ளிக்கிழமையில் உன் இல்லத்தில் இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்பதனை மறக்காதே. என்றும் இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.